சட்டசபை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் அலங்காநல்லூர் தேசிய சர்க்கரை ஆலையை சீசன் தோறும் திறப்போம், ஆண்டு முழுவதும் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் மூர்த்தி வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதியாக அள்ளிவிட்டார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 3.5 ஆண்டுகள் கடந்தும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். ஏற்கனவே விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதல் செய்த தொகையை வழங்காமல் ஆலை நிர்வாகம் ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வருகிறது. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கைகளில் கரும்புகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில துணைத் தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார். அவர் பேசுகையில், கடந்த 2022ஆம் ஆண்டு சர்க்கரை ஆலையை திறப்பதற்காக தமிழக அரசு கமிட்டி அமைத்து அதன் மூலம் ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஓராண்டுக்கு மேலாகியும் சர்க்கரை ஆலையை திறக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விவசாயிகள் உட்பட 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக தமிழக அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷம் எழுப்பினர்.